ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு செட்டிநாட் பொண்ணு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம குழி பணியாரம் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னிக்கு தேவையான பொருட்களில் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன், துருவிய தேங்காய், வரமிளகா, கொஞ்சம் புளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் லைட்டாக ரோஸ்ட் ஆனதையுமே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வரமிளகா புளியையும் சேர்த்திக்கலாம். அதுலேயே நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா வணங்கினதையும் இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்ச புதினாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணி 2 பெரட்டின உடனே நம்ம துருவின தேங்காவையும் அதில் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணி இம்மிடியேட்டாக அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த மிக்சர் எல்லாம் நமக்கு ஆறுனதையும் நம்ம மிக்சியில் சேர்த்திட்டு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் வறுத்து எடுத்து வச்ச உளுத்த பருப்பையும் இதில் சேர்த்திக்கலாம். ஸோ சட்னியை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துறக்கு எண்ணெய், கடுகு, வரமிளகா சேர்த்தி கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா பொரிஞ்சதையும் எடுத்து சட்னியில் சேர்த்திடலாம். குழி பணியாரத்துக்கு பணியாரக்கல் எடுத்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நல்லா சூடேற அளவு வச்சிடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பணியார குழியில் லைட்டாக எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம ரெகுலராக பண்ணி வச்ச இட்லி தோசை பேட்டர் இருக்கும் இல்லையா, அதே மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குழிலையும். ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த பணியாரத்தை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சிடலாம்.
எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பணியாரம். நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு பணியாரம். நம்ம பணியாரம் ரெடி ஆயாச்சு. இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா சட்னியை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டே போர் அடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பணியாரமும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.